மிதுன ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் நல்ல இடத்துல இருக்கார் கோச்சாரத்தில். அப்படி இருக்கும்போது இந்த வாரம் அதுக்கான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க. உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்க 10 அப்படின்னாலே ஹானர் அண்ட் ப்ரஸ்டீஜ்னு அர்த்தம். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து கூடும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்களில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய தெய்வீக ஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கிறதுனால அப்பாவால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுன்னா இந்த வாரம் நடக்கும். நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். ஏதாவது கம்பெனி மாறணும்னு ஐடியா இருக்கிறவங்க தாராளமாக வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க. அது இல்லாமல் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சோர்ஸஸ் நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறதுங்க அந்த துறைகளில் இருக்கிறீங்கிறவங்களுக்கு உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்களெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல விதமான திங்கிங், அது செயலாக்கம் பண்ணுவதற்கான கிரக நிலைகள் இதெல்லாமே ஃபேவரபுளாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மைகள் எதுவும் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா சேல்ஸு நல்லா இருக்குது, வருமானமும் நல்லாயிருக்கும். மேனுஃபேக்சரிங் லைனுமே சிறப்பாக உண்டு. அதுலேயும் உங்களுடைய அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபம் அடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஃபர்தராக ஏதாவது எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையா உண்டு. இந்த வாரம் முக்கியமாக நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. அதனால் அது முக்கியம். உறவினர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனம், இல்லைன்னா தேவையில்லாத மன வருத்தங்கள் மன குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த வாரம் நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக ஆஞ்சநேயரை தினசரி தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்.